நம்ம பொதுவா இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமே ஒழிய அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கவே இல்லை. தேவன் எவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லையா? வானம் அவரது சிங்காசன, பூமி பாதப்படினா அப்ப எவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவன் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு 3-4 கிலோ உள்ள ஒரு குழந்தையா மாறணும்னா எவ்வளவு கஷ்டம். நம்ம பொதுவா அப்படியே குறுக்கிக்கிட்டு எவ்வளவு குறுக்கினாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல தேவனால முடியும், ஒரு சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இன்னைக்கு வானத்துல இல்ல, பரலோகத்துல இல்ல. அவர் கிளம்பி எங்க வந்துட்டாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லாத பரலோகம் எப்படி இருக்கும்? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். தேவனே இல்லாம பரலோகம் இருக்கிறது. அவர் அனுப்பி வச்சாச்சு. பரலோகம் இப்ப எப்படி இருக்கும்? பரலோகத்துல ஒரு மிகப்பெரிய அசைவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் இறங்கி வராரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசு பூமிக்கு வந்துட்டாருன்னா சர்வ சேனையும் எங்க வந்துருச்சான்? பூமிக்கு வந்துருச்சு. அவர் பிறந்த அன்னைக்கு சர்வ சேனை எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், இயேசு இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் அந்த இடம் பரலோகமா மாறிடும்.